ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கனை வச்சு ஈஸியாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கழுவி வச்ச சிக்கனில் இந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எல்லா மசாலா அந்த சால்ட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையை வச்சு ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகணும். இப்போ நல்லா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம திரும்ப 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இது வெந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. அதனால் அதிலே அது 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக சுக்கா வறுவல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம ஒரே டேஸ்ட்டிலே செய்து சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். நல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you, friends.